அது ஒன்று கீழே உட்காந்தா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி காஃபி குடி. சரிடி சரி. காலையிலேயே சின்ன பொண்ணையும் பூ மாதிரி வர சொல்லியிருக்கேன், வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குடி அவங்களுக்கு காலையிலே வர சொல்லியிருக்கேன்? மணி 5 தான் ஆகுது. இப்போ 5 மணிக்கு முன்னாடி நீ கால் பண்ணிட்டியா அவங்களுக்கு? நைட்டே சின்ன பொண்ணு கால் பண்ணியிருந்தா, காலையிலேயே சீக்கிரமாக வீட்டுக்கு வரேன், பூ மாதிரி வர சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருந்தா. அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி சரி வரட்டும் அப்படின்னா. அடியே நான் வந்துட்டேன்டி. என்னடி உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே பண்ணலை? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லலாம்னு எடுத்து வச்சிருக்கிறேன். வா வா. அப்படியே பாரு, நீ எப்படி எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்காம இருப்ப? அடியே அடியே, இந்த ரியாக்ஷனை நீ சின்ன பொண்ணு இருக்கும்போது குடிடி, அவதாண்டி பயப்படுவா. சரி சரி, ட்ரெஸ் எங்கே இருக்கு சொல்லு, நான் போய் போட்டு வரேன். உள்ள பீரோ எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து போட்டு வைப்போம். சரி சரி. இவளோட சிரிப்புக்கு ஒரு அக்க பொருள் இல்லையாப்பா. எப்பா பார்த்தாலும் இப்படி தான் சிரிச்சுட்டே இருக்கா. எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்? எனக்கு நல்லா தாண்டி இருக்கும்போது ஃபேஸாக மாத்துடி. இது ஓகேவாடி? இந்த ஃபேஸ் ஓகேவா? ஓகே தான் ஓகே. எதுக்கு அவன் மூஞ்சி விட்டு பார்த்த மாதிரி இருக்கு? அந்த அவன் தள்ளி தான் உட்கார வேண்டியது தானே. போடி போடி, இதாண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி சரி, இப்போ சின்ன பொண்ணு எப்போ தான் வருவா? ஆறு பிரியா எங்கடி இருக்கீங்க? ரூம்லையா இருக்கீங்க? ஆமாடி ஆமா, ரூமில் தான் இருக்கா. வா வா உள்ள வா. எப்படிடி இப்போதான் அவளை பற்றி பேசணும், அதுக்குள்ளே வந்துட்டா பற்றியா? 100 வயசு ஆகுது. என்னடி என்னை பற்றி எதை பேசிட்டு இருக்கீங்களா? ஆ என்னடி இது? உங்களுக்கு மட்டும் புது புது ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறீங்க, இப்போ நான் மட்டும் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறேன். என்னடி அநியாயம் இது? எனக்கு மட்டும் ட்ரெஸ்ஸே கிடையாதா? ஷாக்கே போறடி, ஷாக்கே போற. சின்ன பொண்ணு உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கு, போய் எடுத்து போட்டு வைப்போம். ஆமாடி ஆமா, சின்ன பொண்ணு உனக்கு அழகான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கு, போய் போட்டுடி. அடி எப்போ மாறி இப்படி பண்ணாதான் எத்தனை நாள் சொல்கிறது? சரி சரி, நான் போய் எடுத்து போட்டு வரேன். நீ மூஞ்ச மாற்று முதல்ல. பாரு நல்லா பயந்துட்டு தானே. அடி பக்கத்தில் பார்த்தா மூஞ்சி எனக்கு பயமா இருக்குது. தயவு செய்து மூஞ்சி தள்ளி வைடி. மூஞ்சி ஒழுங்காவது வச்சு தோல, தயவு செய்து. சரிடி சரி. இவத்தால தாங்க முடியலையாடா, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி கட்டி நம்ம மூஞ்சி பக்கத்திலே வந்து பயம் கட்டுறா. சரிடி, என்ன மூஞ்சி மாற்ற சொல்லிட்டு நீ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நீ நார்மலாக மாற்று. அடக்கடவுளே, இவங்க தொல்லை இன்னும் தாங்க முடியல. இந்த காஃபி குடிக்கிறதுக்குள்ள என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ. அடியே சின்ன பொண்ணு, இன்னும் மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க, சீக்கிரம் வாடி. அடியே உங்களை விட எனக்கு தான் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. ரொம்ப பண்ணாதடி, எங்களுக்கு அழகாக தான் இருக்குது. நாங்கள் போட்டு நல்லா தான் இருக்குது. சரி சரி சின்ன பொண்ணு, உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. என்ன சொன்னாங்க வேறு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும்? அதுவா பாரு, நமக்கு தெரியாத மாதிரி நம்ம ஆக்டிங் பண்ணிக்கணுமா. அவங்க சர்ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம சர்ப்ரைஸ் ஆன மாதிரி ஆக்டிங் பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். ஓ அப்படியா? சரி சரி, ஆக்டிங் பண்ணுறதுலாம் நமக்கு சாதாரண விஷயமாச்சே. சரி காஃபி குடிக்கிறியா நீ? சரி காஃபிலாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் ஒரு நாள் எந்திரிச்சதில்லை. நீ காலையிலேயே 5 மணிக்கு வர சொன்னான்னா நானும் இவ்வளோ சீக்கிரமாக எந்திச்சு வந்தேன். எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டாங்க, என்ன சின்ன பொண்ணு இவ்வளோ சீக்கிரமாக எந்திச்சு போறியே அப்படின்ட்டு. நான் பாரு கூப்பிட்டா அப்படின்னு சொன்னதும், ஓ அவள் கூப்பிட்டதுனால தான் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன், இல்லை நீ எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு திருடி கிடந்தாங்க எங்கள் அம்மா. சேம் ப்ராப்ளம் எனக்கும். நானும் 5 மணிக்கு எந்திரிச்சு ஓட மாட்டேன், பாரு கூப்பிட்டாலும் எந்திரிச்சு வந்தேன். எங்கள் அம்மா இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க, இதே திட்டு தான் எனக்கு இருந்துச்சு. அடியே எனக்கும் அதே பிரச்சனை தான் அடி. இவன் 5 மணிக்கு எந்திக்கிறான்ட்டு தானே இவன் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இவன் 5 மணிக்கு எந்திக்கிறான்ட்டு என்னையும் திட்டி எழுப்பி உட்கார வச்சுருக்காங்க. நான் வேறு வழி இல்லாமல் தூக்கத்திலே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன். சரிங்கடி சரி, கோச்சிக்காதீங்க செல்லங்களா. மம்மி மம்மி எங்கே மம்மி இருக்கீங்க? சீக்கிரங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இருடா வரேன், குழம்பு தாசம் பண்ணிட்டு இருக்கேன், வச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணு. சரி மம்மி சீக்கிரம் வாங்க. காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 3 வாரம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே அம்மா கிட்ட சொல்லி டூருக்கு போயிட்டு வந்துடணும். ஒரு வாரம் என்ஜாய் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சொல்லுடா தங்கம், என்ன விஷயம்? நீங்கள் உட்காருங்கம்மா, ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இல்லைப்பா அம்மா, கிச்சனில் அதிகமாக வேலை இருக்குது. நீ சொன்னீங்கன்னா நான் போய் வேலை செய்ய போவேன். இல்லைம்மா, எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி சாயங்காலம் நம்ம வெளியே கிளம்புறோம்மா, டூருக்கு போகிறோம் 1 வாரம், சரியா? அதுக்கு அங்கே போய் நம்ம என்ஜாய் தான் பண்ண போகிறோம். வேலைலாம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், சரியா? என்னடா தங்கம் திடீர்னு டூர்லாம் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை? அது காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 3 வாரம் இருக்குமா. அதுக்கு முன்னாடி 1 வாரம் போய் நம்ம டூருக்கு போயிட்டு வந்துடலான்னு ஒரு யோசனை இருக்குதாம்மா. அப்படியா தங்கம்? சரி தங்கம், அப்போ எப்போ தங்கம் கிளம்புறோம்? இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறோம்மா. நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கான தேவையான ட்ரெஸ், எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. நம்ம ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலாம், சரியா? சரிடா தங்கம் சரி. எனக்கும் வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு வரணும்னு ஆசை தான். சரி நீ யாரும் எனக்கு கூப்பிட்டு போகல, அதனால தான் நானும் யார்ட்டையும் கேட்டதும் இல்லை. இப்போ நீ கூப்பிட்டு போகிறேன், சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். சரிம்மா சரி, நான் போய் வெளியே போய்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து பேக்கப் பண்ணி வைங்கம்மா. சரி தங்கம், அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தங்கம். உனக்கு நான் பாயசம் செஞ்சு தரேன் இன்னைக்கு, சரியா?
சரிம்மா சரி, நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்மா. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கம்மா, நான் சாப்பிட்றேன். சரி பாப்பா, நான் போய் செய்கிறேன் சரியா? சரிம்மா. ஆனால் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன், என்ன விஷயம்னா? அதான் சொன்னேன் இல்லடா, நேற்றே நம்ம எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல. ஆமாம் சொன்னீங்க. எப்போ நாங்கள் கிளம்புறோம்? சாயங்காலம் 5 மணிக்கு மேலேயாண்ணா? ஆமாடா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பஸ் வரும். நம்ம எல்லாரும் அதில் போகிறோம். எல்லாரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க தானே? மயிலுக்குள்ள ஆட்களை போட்டிங்க தானே? தம்பி நீங்களாம் லீவு கேட்டீங்க தானே? ஆமாங்க அண்ணா, ஆமாம். நாங்கள் 2 பேருமே லீவு கேட்டோம். அதே மாதிரி அண்ணன்மார்களும் வயலுக்கு ஆட்கள்லாம் வச்சுட்டாங்க. நாங்களும் ஒன்றா போய் தான் ஆள்லாம் தேடி பார்த்து வச்சுட்டு வந்தோம்ண்ணா. சரிடா சரி, 5 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்கள் மனைவிமார்களும் அப்புறமா பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இங்கே 5 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க. அப்போ தான் நம்ம கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 6 மணிக்கு வந்துக்கலாம். 6 மணிக்கு தானே பஸ் அப்படின்னு வந்தோன்னா கிளம்புறதுக்கு லேட் ஆகிரும். அதான் சொல்கிறேன். சரிங்கண்ணா, நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வந்துடுவோண்ணா. என்னடா தம்பி, நீ மட்டும் அமைதியாகவே இருக்கிற? உனக்கு டூர் போகிறது இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்லைண்ணா, போகலாண்ணா. இருந்தாலும் வயலில் வேலை செய்யாமல் அங்கே போகிறோமே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லைண்ணா. டேய் தம்பி, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? தினமும் நம்ம வயலில் போய் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கோம். ஒரு வாரம் மட்டும் தான் நம்ம வேலை செய்யாமல் இருக்க போகிறோம். அதனால ஃபீல்லாம் பண்ணாத, நம்ம ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். சரிண்ணா, அப்போ எனக்கு சந்தோஷம் தான், ஜாலியாக போயிட்டு வரலாம் எல்லாரும். எல்லாரும் கிளம்புங்க, போயிட்டு 5 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுங்க சரியா? சரிங்கண்ணா சரி, நாங்கள் 5 மணிக்கு கரெக்டாக வந்துடுறோண்ணா. ராணியக்கா, ராணியக்கா எங்கக்கா இருக்கீங்க? இதோ வாரேன் சரசு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிக்கா, வாங்க வாங்க. சொல்லு சரசு, என்ன விஷயம் இவ்வளோ காலையில் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க இன்றைக்கி சாயங்காலம் நம்ம 6 மணிக்கு பஸ் வரணும். 5 மணிக்கு கரெக்டாக நம்ம பெரிய மாமா வீட்டில் இருக்கணுமா. டூருக்கு போகிறதுக்கா சரசு? சரி, அப்போ நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டாங்களா? ஆமாக்கா, பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சொன்னோன்னா என் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்க்கா, போய் சொல்லிடுங்கக்கா. சரி சரசு, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க, அப்படியே கையோடு சொல்லிடலாம் சரியா? ராணியக்கா உள்ளப்பா பெரிய பொண்ணு. ராணியக்கா, டூருக்கு நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு போகிறோமாமே சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரரு. சரசாக்கா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நீங்களும் அதான் சொல்ல வந்திருக்கீங்களா? நானும் அதான் அக்கா சொல்லலாம் வந்தேன். ஏன்னா பெரிய மாமா வந்து அங்கே வயலுக்கு போயிட்டாங்களாம். சரி, அப்போ நம்ம சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் சொல்ல வந்தேன். ஆமாம் பெரிய பொண்ணு, இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்களா, சரி நம்ம இங்கே வந்து சொல்லிடலாம் சொல்லிட்டு தான் நான் அக்காட்ட சொல்ல வந்தேன். சரிக்கா, இப்போவே பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு பிள்ளைங்க கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும்ல, கூப்பிட்டு சொல்லுங்கக்கா. ஆமாம், அதுவும் சரிதான், நான் சொல்கிறேன். அவங்க கூப்பிட்றேன் இந்த பிள்ளைங்களை. பாரு, சின்ன பொண்ணு, பூமாரி, ஐயா எல்லாரும் இங்கே வாங்க. என்னம்மா விஷயம்? இங்கே எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். அதுவா பாரு, உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் கூப்பிட்டோம். அதான் தெரியுமே என்ன விஷயம்னு. டூருக்கு போகிறத பற்றி பேச வருவீங்க அதானே? நான் பூமாரி ஏதாவது சொன்னியா நீ? நான் ஒன்றும் சொல்லலையாம்மா, நான் என்னதான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா. என்ன விஷயம்னா, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் டூருக்கு போகிறோம், அதுவும் 1 வாரம். என்னம்மா சொல்கிறீங்க? 1 வாரம் டூருக்கு போகிறோமா? ஐயா ஜாலிமா ஜாலி. ஐ ஜாலி நான் டூருக்கு போக போகிறேன். ஐ ஜாலி நான் டூருக்கு போக போகிறேன். அதுவும் 1 வாரம் டூருக்கு போக போகிறேன். ஆமாம், நானும் டூருக்கு போகிறேன். ஆமாம் நான் டூருக்கு போகிறேன். 1 வாரம் ஜாலியாக நான் டூருக்கு போக போகிறேன். இவங்க நடிக்க சொன்னால் ஓவராக நடிக்கிறாள்வே. இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஆமாடி, நடிக்க சொன்னால் ரொம்ப ஓவராக நடிக்கிறாள்வே. சரிங்க பிள்ளைங்களா, நீங்கள் போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க சரியா? என்னடி, ஒரு வழியாக எல்லாரும் டூருக்கு கிளம்பிட்டோம். எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குடி. எல்லாருக்கும் அழகழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸில். ஆமாடி, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குடி. அது எப்படி அழகாக இல்லாமல் இருக்கும்? செலக்ட் பண்ணது நம்ம பாருவாச்சே. செலக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். அது சரிடி, நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்கள் லக்கேஜ் எங்கடி? அதானே. ஆமாம், சின்ன பொண்ணு போ மாதிரி உங்கள் லக்கேஜ் எங்க? நாங்கள் எல்லாரும் ஒரே லக்கேஜ் ஒரே பேக்கில் எல்லாரும் வச்சுட்டோண்டி. அதனால் எங்களுக்கு தனியாக லக்கேஜ் இல்லை. சரி, எந்த டூருன்னு இன்னும் சொல்லாமல் நம்ம டூர் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குடி. ஆமாட்டி. பாரு, உன் ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. நீ மட்டும் எங்களை மாதிரி போடாமல் வித்தியாசமாக போட்டிருக்கிற. எல்லாத்துக்கும் ஒன்றா தாண்டி எடுத்தேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கும் தான் தோணுச்சு. அதனால் இதை எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். சரி, எல்லாரும் கலக்குறீங்கடி. ஆமாம் பிரியா, நீ மட்டும் என்னத்துக்கு எப்போ பார்த்தாலும் காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்க? என்ன பண்ணுறது, எனக்கு கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் காஃபி வந்துச்சுன்னா நான் என்னடி பண்ணுறது? அடி வாங்குவாடி. உனக்கு மேட்சான ட்ரெஸ் ஒன்றுமே கிடைக்கல. இதுதான் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் உனக்கு இதை எடுத்து கொடுத்துருக்கேன் நான். சரிடி, சரி விடு. எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையா? நாம மட்டும் தான் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிற்கிறோம். அவங்க யாரையுமே காணுமே இன்னும். அதானே. ஆமாம், எங்கே போனாங்க? இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் வராங்களான்ட்டு. ஒரு வழியாக நம்ம எல்லாரும் வந்தாச்சு. பஸ் எப்போ வரும்? பஸ் வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் கிளம்பிடலாங்க்கா.
ஆமாக்கா நம்ம எல்லாம் வந்தாச்சு, எப்போ வரோன்னு தெரியலையே. எக்கா பிள்ளைங்கள பாருங்க, ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கக்கா. ஆமாம், எல்லா ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. என் போன ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது. எல்லாம் பால் செலெக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, உன் ட்ரெஸ் யாரு செலெக்ஷன் பண்ணது? வேற யாருமா, நம்ம பாரு தான். நான் பார்த்தேன், பால் செலக்ட் பண்ணால் தான் சூப்பராக இருக்குது ட்ரெஸ் எல்லாமே. அம்மா நம்ம எப்போம்மா கிளம்புறோம்? பஸ் இன்னும் வரல, எத்தனை மணிக்கு வருமாம்மா? அக்கா பஸ் எப்போக்கா வரும்? பஸ் 6 மணிக்கு வந்துடும் ராணி. 6 மணிக்கு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம். அம்மா எல்லாம் லக்கேஜ் எங்கேம்மா வச்சுருக்காங்க? எங்கள் லக்கேஜ் வைங்க, அங்கே வைங்கம்மா. சரிடி அங்கே எடுத்து வை, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வழியாக லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன்டி. ஆமாம், என்ன இப்போ சின்ன பொண்ணு நீ மட்டும் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி போட்டு வச்சிருக்க? எதுக்கு அந்த ஹேண்ட்பேக் போட்டிருக்கா? அதெல்லாம் ஸ்டைலு. ரொம்ப தான் ஸ்டைல் பண்ணதடி, போடி. என்ன எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. பஸ் எப்போண்ணா வரும்? பஸ்லாம் வந்துட்டுப்பா. நம்ம தம்பி 2 பேர்லாம் போய் கூப்பிட போயிருக்காங்க. சரிங்கண்ணா. ஆனால் எல்லாருமே எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டாங்களே, எல்லாரும் வந்துட்டாங்க தானண்ணா? ஆமாம் 5 மணிக்கு வர சொன்னதுனால எல்லாரும் கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டாங்க. 6 மணிக்கு தான் பஸ், அதனால் பிரச்சனையே இல்லை. இப்போ பஸ் வந்துடும். பஸ்ஸில் இருந்தால் நம்ம ஏறி போயிடலாம். சரிங்கண்ணா, சரி. அண்ணே 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கிளம்பியாச்சு. ஆமாடா சதீஷு, இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் தெரியுது. இருந்தாலும் நீ போட்டிருக்கியே அப்படி சொல்லி தான் நான் உனக்கு மேட்சாக போடலாமேன்னு போட்டு வந்தேன். நல்லா இருக்குண்ணா உங்களுக்கும். 2 பேரும் சூப்பராக இருக்கு. இப்படி மாதம் ஒரு கிளம்பி போனால் ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் நம்ம 2 பேரும். சரிடா சரி. 2 பேருக்கும் மாசாக தான் இருக்குது, டல்லாக தான் இருக்குது. ஓகே மக்களே, இனிமே நாளைக்கு பார்க்கலாம் சரியா? நாளைக்கு நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் சரியா? இப்போ நம்ம சேனலை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே?